Hi guys, welcome to Bhuvan Ramya Vlogs. So actually வந்து இந்த வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா என்னோடைய சோலோ ரொட்டீன் vlog தாங்க பார்க்க போறீங்க. actually ரொம்ப மாசமா வந்து ஒரு பிளான் பண்ணிட்டே இருக்கேன். ஓகே நம்ம ஒரு சோலோவா ஒரு vlog எடுக்கலாம் அப்படினு சொல்லிட்டு பட் அதுக்கு அந்த டைம் செட்டே ஆகலைங்க. நியூ இயர் 2025 அப்போ வந்து ரெசல்யூஷன் எடுத்தேன். ஓகே இனிமே வந்து நம்ம ஒரு சோலோ vlog எடுக்கணும். அடிக்கடி அப்பப்ப கேப்ல போடலாம்னு சொல்லி பிளான் பண்ணேன். பட் டைமே இல்லைங்க. சோ ஆனா வந்து இப்போ ஒரு முடிவு எடுத்துட்டேன். அந்த லேசினஸ்லாம் விட்டுட்டு அப்பப்ப ஏதாவது எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டாங்க. சோ இப்போ வந்து சென்னையில நான் மட்டும் தான் இருக்கிறேன். ரம்யா வந்து ஈரோட்ல இருக்கிறதுனால வந்துட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து வீடியோ எடுக்க முடியாது. சோ அதனால வந்து இப்போ என்னோட ரொட்டீன் vlog வந்து அப்பப்ப எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோ எடுக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நான் அப்கமிங் டேஸ்ல நிறைய வீடியோஸ்ல எடுக்கிறேன். ஓகே வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி வந்து புவன் ரம்யா vlogs சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் விட ஒரு மெயினான வேலை ஒன்று இருக்குது. ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட செடி. நான் 2-3 நாள் ஊருக்கு போயிட்டு வந்துட்டு ரொம்ப வாடி போயிடுச்சு. அப்புறம் நேற்று தான் வந்து நிறைய தண்ணி ஊற்றினேன். காலையிலேயும் நைட்டும் நல்லா மறுபடியும் சிலுசிலுன்னு ஆயிடுச்சு. காலையில் ஊற்றலாம் போயிட்டு தண்ணி காலி. இந்த செடியில் தண்ணி ஊற்றினால ஒரு செலுன்னு பார்க்குறப்பே ஒரு சாட்டிஸ்ஃபைட் ஃபீல் வருதுங்க. ஊருக்கு போகிறப்ப துணியெல்லாம் காய போட்டிருந்தேன். ஸோ இதெல்லாம் மடித்து வச்சுட்டு இப்போ மிஷினில் நேற்று நைட்டு போட்டிருந்தேன். இதை எடுத்து மறுபடியும் நான் அதை காய போடணும், இதை மடித்து வைக்கணும். ஸோ எனக்கு வந்து இந்த ஸ்டாண்ட் இருக்கிறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குதுங்க. ஏன்னா நான் ஒவ்வொரு டைமும் மாடிக்கு போகவே தேவையில்லை. ஸோ இதுலேயே வந்து நான் வீட்டுக்குள்ளேயே வந்து துணியெல்லாம் காய போட்டுப்பேன், நீட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் கொண்டு போயிட்டு இந்த ரூமில் வச்சிடலாம். ஸோ இப்போ அடுத்து வந்து நான் இங்கே ஆல்ரெடி வாஷிங் பண்ணி வைக்கிற துணியை வந்து காய போடணுங்க. அவ்வளோதாங்க, இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டேன். அவ்வளோதான், ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, கிளம்புவோம். ஹீட்டர் போட்டுருவோம். நான் வந்து ஊரில் இருந்து என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு பாருங்கள். ஸோ நமக்கு வந்து யூடியூப் ப்ளே பட்டன் வந்துருச்சு. இது வந்து ஆக்சுவலாக வந்து இதுவுமே 2 month ஆகுது. இன்னும் அன்பாக்சிங்கும் பண்ணல. நான் இந்த வீடியோவில் காட்டுறேன், அப்கமிங் வீடியோஸில் காட்டுறேன். அப்புறம் அது இல்லாமல் எனக்கு இன்னொரு ஸ்பெஷல், இது வந்து நான் வீடியோட எண்டில் கூட காட்டுறேங்க, ஆஸ்ட்ரோனட் லைட்டு. ஸோ இதுவுமே நான் வாங்கியிருந்தேன். ஸோ இதுவும் வந்து நான் ஊர்லேருந்து கொண்டாந்தேன். இது வந்து காட்டுறேன், நல்லாயிருக்கும். வீடியோட கடைசியில் காட்டுறேன் நைட்டு. ஸோ கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லுங்க. ஸோ அது என்னன்னா வந்து 2-3 வீடியோ முன்னாடி வந்து ரம்யா வந்து எனக்கு ஊரில் மாமா எர்த்தோட லெமன் ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்புவும் லெமன் ஆன்டி டேண்ட்ரஃப் கண்டிஷனரும் வந்து எனக்கு ரம்யா வந்து வாங்கி கொடுத்துருந்தா. அவ்வளோதான், எடுத்துகிட்டு போகிறது தான் எனக்கு. ஏன்னா வந்து எனக்கு ரொம்ப ஹேர் ஃபால் இருந்தது. அதுவும் இல்லாமல் டேண்ட்ரஃப் எனக்கு நிறைய இருந்ததுனால வந்து ஸோ ரம்யாட்ட கேட்டிருந்தேன். அப்போ வந்து ஊரில் வாங்கி கொடுத்துருந்தேன். அந்த யூஸ் பண்ணுறதை பார்த்து இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் நான் சென்னைக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. எனக்கு இது யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா ரிசல்ட் சூப்பராக இருக்குது. ஸோ ரம்யா சொன்ன மாதிரி நானுமே வந்து மாமாயத்தோட லெமன் ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு வந்து ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ஸோ குளிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த லெமன் அண்ட் ஜிஞ்சரோட ஸ்மெல்லும் வந்து அவ்வளோ அருமையாக இருந்தது. ஸோ குளிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா முடியுமே நல்லா ஸ்மூத்தியாக சில்கியாக ஸோ ரொம்ப அருமையாக இருந்ததுங்க. ஆக்சுவலா வந்து இந்த ஷாம்பு கண்டிஷனர் ரெண்டுலயுமே வந்து லெமன் அண்ட் ஜிஞ்சரோட குட்னஸ் இருக்குதுங்க. அதனால இந்த 100% வந்து நேச்சுரல் தான். சோ அது மட்டும் இல்லாம இது நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம ஸ்கேல்ப்ல இருக்கிற இந்த டேண்ட்ரஃப், இச்சிங், இரிட்டேஷன் சோ இது எல்லாமே கம்ப்ளீட்டா ரெடியூஸ் ஆயிருங்க. எனக்குமே வந்து இப்ப ஸ்லோ பை ஸ்லோ வந்து நல்லா ரெடியூஸ் ஆயிருச்சு. சோ அது மட்டும் இல்லாம முடி வந்து நல்லா ஷைனிங்கா இருக்குங்க. சோ இந்த மாமா எர்த்ல எல்லா ப்ராடக்ட்லயுமே வந்துட்டு அவங்களோட மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவங்க எப்பயுமே அவங்க கஸ்டமரோட சஜஷனையும் ஃபீட்பேக்கையும் பேஸ் பண்ணி அவங்க ப்ராடக்ட்ல வந்து ரிசர்ச் அண்ட் இனோவேஷன் பண்ணி ப்ராடக்ட்டோட குவாலிட்டி வந்து ஆல்வேஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. இப்போ ரீசெண்டா கூட வந்துட்டு அவங்களோட ஆனியன் சாம்பிள் வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் கூட கொண்டு வந்திருக்காங்க. இது மெயினா பாத்தீங்கன்னா மேட்செப் சர்டிபிகேட் வாங்கி இருக்காங்க, டெர்மடாலஜிக்கலி டெஸ்டட். அது மட்டும் இல்லாம 100% நேச்சுரல். நீங்களும் வந்து இந்த மாமா எர்த் ப்ராடக்ட்லாம் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா மாமா எர்த் வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம நீங்க புவன் 2025 அப்படிங்கிற ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிளாட் 20% வந்து ஆஃபருமே கொடுக்குறாங்க. சோ இது வந்து மாமா எர்த் வெப்சைட் மட்டும் இல்லாம அதர் வெப்சைட்ஸ் வந்து அமேசான், பிளிப்கார்ட், நைகா, பர்பிள் சோ இந்த மாதிரி வந்து எல்லா வெப்சைட்லயுமே அவைலபிளா இருக்கு. உங்க நியர்பை இருக்கிற ஷாப்ஸ்ல கூட அவைலபிளா இருக்குங்க. சோ மறக்காம யூஸ் பண்ணி பாருங்க. ஏன்னா இது வந்து நான் ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால வந்து இப்போ நான் உங்ககிட்ட சொல்றேன். சோ இதோட ப்ரோமோ கோட் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி ஓகேங்க, எனக்கு டைம் ஆயிடுச்சு. நானும் கிளம்புறேன். மணி கிட்டத்தட்ட 10:30 மணி ஆயிருச்சு. இப்போ ரெடியா நான் ஒரு 1/2 hourல கிளம்பிடலாம். A few moments later. அவ்வளோதாங்க, கிளம்பியாச்சு. இங்கே வருங்க, நல்லா தலை குளிச்சுட்டு ட்ராவல் பண்ணதுக்கு இன்றைக்கி தான் தலைக்கை குளித்தேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க, கிளம்ப வேண்டியதான். இப்போ வந்து போயிட்டு அந்த தக்காளி சட்னி, ஊர்லேருந்து கொண்டாந்த தக்காளி சட்னி எடுத்து சூடு பண்ணி தோசை, ஆல்ரெடி மாவு வந்து நான் கடையில் தான் வாங்கிட்டு இருக்கேன். ஸோ மாவு வச்சு தோசை விட்டு சாப்பிட்ருவோம். ஸோ போயிட்டு அந்த வேலையை பார்ப்போம்.
ஏன்னா எப்படியுமே ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருக்கேன் தக்காளி சட்னி. ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி எடுத்து வெளியில் வச்சிடணும். அதுக்கப்புறமா வந்துட்டு சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஃப்ரிட்ஜில் பாருங்கள் ஒன்றுமே இல்லை, காலி ஃப்ரிட்ஜாக தான் இருக்குது. இது அன்றைக்கி முந்தா நாள் ஒரு புரோட்டா வாங்கினேன், அந்த குருமா கொடுத்தாங்க சாப்பிட்லான்னு, பட் அப்படியே வச்சுட்டேன், சாப்பிடவே இல்லை. மாவு இருக்குது. ஸோ இதான் ஊர்லேருந்து கொண்டு வந்த தக்காளி சட்னி. ஒரு 10 மினிட்ஸ் வெளியில் இருக்கட்டும். எப்பயுமே வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தோடனே சமைக்கக்கூடாது. அதனால் ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியில் எடுத்து வச்சுட்டேன். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பண்ணலாம். அதுக்குள்ள நம்ம ரெடியாக ஏறலாம். ஆஃபீஸ் டைம் ஆயிடுச்சு. ரெடி ஆகிறதுனா பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க, தலை செய்ய பவுடர் அடிக்கிறது. அதே மாதிரி வந்து நீங்கள் பர்ஃப்யூமில் ஏதாவது யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா, ஸோ பர்ஃப்யூமுக்கு பதில் இந்த மாதிரி ஜவ்வாது யூஸ் பண்ணுங்கள், செமையாக இருக்கும். நான் வந்து ஜவ்வாது தான் யூஸ் பண்ணுவேன், சூப்பராக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், ஊர்லேருந்து கொண்டு வந்த ஊறுகாய் செம்மையாக இருக்குது. நல்லா எண்ணெய் தெலும்பு இருக்குது. இதை வந்து நீங்கள் கிட்டத்தட்ட 1 மந்த் கூட வச்சுக்கலாம், செம்மையாக இருக்கும். நம்ம தக்காளி சட்னி வந்துட்டு நம்ம அப்படியே யூஸ் பண்ணோம்னா வச்சுக்கோங்களேன், கை வச்சு கெட்டு போயிடும். ஸோ அதுக்கு என்ன பண்ணோம்னா, இது அப்படியே எடுத்து ஒரு தனியாக ஒரு கண்டெய்னருக்கு நான் மாற்றி வச்சுப்பேன். ஸோ இது வந்து இந்த பாக்ஸில் தான் இருக்கும். நமக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் நான் ஒரு தனியாக மாற்றிப்பேன். ஸோ நல்லா எண்ணெய் எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சுங்க, ஃபைனலாக இருக்குது. ஸோ இப்போ வந்து எனக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் எடுத்து வச்சுப்பேன். ஸோ இது இவ்வளோ போதும் எனக்கு. இது வந்து நான் 2 நேரத்துக்கு நான் சாப்பிடுவேன். ஓகே, இன்னொரு பக்கம் வந்து இந்த தக்காளி தொக்கை வந்து சூடு பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் பார்த்துருந்துருப்பீங்க இந்த கம்பி வந்துட்டு. ஏன்னா இந்த குண்டை வந்து சின்ன சின்ன சம்டைம்ஸ் சின்ன குண்டாலும் உள்ளே போயிடும். அதுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு ரெடிமேட் வந்து கிடைக்கிது கடையிலலாம். இது வந்து மேலே வச்சிட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஸோ இது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ என்னோட பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதாங்க, நல்லா சாப்பிட்டாச்சு. சூப்பராக இருந்தது தக்காளி சட்னி டேஸ்ட்டு. அவ்வளோதான், ஆஃபீஸ் கிளம்ப வேண்டியதான்ற டைம் ரொம்ப ஆயிடுச்சுங்க. ஸோ வந்து அதுக்கு முன்னாடி வந்து என்னோட இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைபேடோட உதவியோட தான். ட்ரைபேடை ஒரு டைம் செட் பண்ணி vlog எடுக்க வேண்டியதாக இருக்குது. உண்மையாலுமே எனக்கு இந்த ஒரு வீடியோக்கு நாக்கு தள்ளுது. ஆனால் நிறைய யூடியூப் சேனல்ஸ், நிறைய இந்த குக்கிங் சேனல்ஸ் எல்லாம் நிறைய பார்த்துருக்கேன். அவங்களாம் எப்படி தான் இருக்கிறாங்கன்னு தெரில. உண்மையாலுமே நீங்களாம் வேறு லெவல் தாங்க. எனக்கு ஒரு வீடியோக்கு அப்படியே முடியல. சரி ஓகே, நான் ஆஃபீஸ் போயிட்டு மதியம் வந்துட்டு கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோ ஃபுல் டே இருக்கும். ஸோ மதியம் வந்து கடையில் தான் வாங்கலாம்னு ஐடியாவில் இருக்கிறேன். மதியம் வந்துட்டு கொஞ்சம் எடிட்டிங் வேலை இருக்குது. மதியம் லஞ்சில் வந்து கொஞ்சம் எடிட்டிங் வேலையை பார்த்துட்டு அப்புறம் மறுபடியும் நைட்டு இந்த வீடியோ எடிட்டிங் பண்ணணும் நைட்டு. ஸோ வந்து இந்த டே ஃபுல் டே ஒரு ப்ரொடக்டிவ் டேவாக தான் நான் போக போகுது. ஸோ ஓகே, see you on. ஓகே, மதியம் பார்க்கலாம். ஐடி கார்டை போட்டாச்சு, கிளம்பியாச்சு. இப்போல்லாம் ஸ்கூட்டி எடுக்கிறது இல்லைங்க. பெரிய வண்டி கொஞ்சம் ரிப்பேரில் இருந்தது, சரி பண்ணிட்டேன். இப்போ ஃபுல்லாக இந்த வண்டி தான் எடுத்து போய் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த வண்டியில் ரம்யா பாப்பாலாம் வந்ததுக்கப்புறம் தான் இனிமேல் யூஸ் ஆகும். கிளம்புவோம். 2 hours later. ஸோ அவ்வளோதாங்க, ஆஃபீஸ் போயாச்சு, லஞ்சுக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ லஞ்ச் வந்த கேப்பில் வந்து ஒரு வீடியோ ஒன்று எடிட்டிங் பண்ண வேண்டியது இருக்குதுங்க. ஸோ அதனால தான் வந்து இப்போ நான் அதை எடிட்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஏன்னா வந்து இப்போ நீங்கள் எடிட்டிங் பண்ணுற வீடியோ ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து நான் ஊருக்கு போய் ரம்யா நானும் அந்த எடுத்த vlog. ஸோ அதை வந்து இன்றைக்கி உட்காந்து எடிட்டிங் பண்ணிகிட்ருக்கேங்க. ஸோ அது கேப்பில் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பண்ணிடுறேன். ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு இப்போ காட்டுறேன் பாருங்களேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 1 2 3 4 5 6 7 8 9 கிட்டத்தட்ட 9 வீடியோ வந்து ஷூட் பண்ணி வச்சுருக்குறோம். ஆனால் எடிட்டிங் பண்ண முடியாமல் எல்லாமே அப்படியே வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள், இது எல்லாமே எடிட்டிங் பண்ணணும். ஸோ வந்து நிறைய பேர் வந்து எடிட்டிங் எதில் பண்ணுவேன்னு கேட்குறீங்க. ஸோ வந்து ஒண்டர்ஷேர் ஃபிலிமோரான்னு சொல்லிட்டு பிசியில் ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ அதில் தாங்க நான் எடிட்டிங் பண்ணுவேன். ஆக்சுவலாக இந்த வீடியோ ஆல்ரெடி எடிட்டிங் பண்ணிவிட்டேன். ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன் இருக்கிறதுனால வந்துட்டு ஸோ இதை வந்து நான் மறுபடியும் இப்போ கொஞ்சம் உட்காந்து ரீஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். பண்ணிவிட்டேன்னா இந்த 1 or 2 டேஸில் இதை நான் போஸ்ட் பண்ணிடுவேங்க. ஸோ இந்த வீடியோ தான். ஸோ ஓகேங்க, நான் என்னோடய ஒர்க்கை கண்டினியூ பண்ணுறேன். இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போயிட்டு சாப்பிட்ணும். ஸோ முடிஞ்சு 2:30 ஆகிட்டு இருக்குதுங்க. Later that night. ஒரு வழியாக இப்போ தாங்க வீட்டுக்கு வரேன்.
நான் வீட்டுக்கு வர டைமை பாருங்க, நைட்டு 9 மணி ஆயிடுச்சு. செம்ம டயர்டுங்க. ஸோ ஆக்சுவலாக எப்பயுமே நான் ஈவினிங் வருவேன் வீட்டுக்கு, பட் இன்றைக்கி வரவே இல்லை, ரொம்ப ஒர்க்குங்க. ஸோ மணி 9 மணி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே சமைப்பேன்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பு இல்லை, வெளியில் போய் தான் இதை சாப்பிட்டு வரணும். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, நாங்கள் ஏன் ரெகுலராக வீடியோ போடுறது இல்லைன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ காலையில் ஒரு 11 மணிக்கு ஆஃபீஸ் போயிட்டு நைட்டு வரதுக்கு கிட்டத்தட்ட 8:30 மணி 9 மணி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நான் வீடியோ எடுத்து எடிட்டிங் பண்ணுன்னா வச்சுக்கோங்களேன், என் நிலமையை யோசிச்சு பாருங்கள். இதுதான் ரீசன் எக்ஸாக்டாக நான் ஏன் வீடியோ போடுறது இல்லைன்ட்டு. ஸோ இந்த வீடியோ நீங்கள் இவ்வளோ தூரம் ஃபுல்லாக பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ ஸோ மச்ங்க. தேங்க்யூ. இதுக்கு மேலே நான் கண்டினியூ பண்ணணும்னு தெரியல. எடிட்டிங் வேலை வேறு இன்னும் கொஞ்சம் இருக்குது. மதியம் ஒரு எடிட்டிங் பண்ண பார்த்தீங்களா, சில கரெக்ஷன்ஸ் எனக்கு காப்பி ரைட் விழுந்துருச்சு அந்த வீடியோ. அதனால் மறுபடியும் ரீஎடிட்டிங் பண்ணி மறுபடியும் போகணும், அந்த ஒர்க்கை போய் பார்க்கணும். அப்புறம் இப்போ எடுக்கிற வீடியோவை நான் இன்றைக்கே உட்காந்து எடிட்டிங் பண்ணலான்னு இருக்கிறேன். எப்படி நைட்டு தூங்க 1 மணி 2 மணி ஆயிரும். எனக்கு அவ்வளோ டயர்டாக இருக்குது. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோக்கு நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் தரீங்களோ நான் அதை பேஸ் பண்ணி நான் மறுபடியும் அப்கமிங் டேஸில் என்னோடய சோலோ விளாக் நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இவ்வளோ தூரம் பார்த்து எல்லாத்துக்கும் ரொம்ப 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 நன்றிங்கள். ஸோ புவன் ரம்மி விளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸ் நான் போட ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ, பை.